ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்ன தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. சோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? ஜூலை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மாதம். பெரும்பாலும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் தான் பிறந்த நாள்லாம் வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் நிறைய பேர் பார்த்திருக்கேன் இந்த மாதம் பிறந்தவர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதத்திலே 7 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். ஒரு காதல் வந்துச்சோ, ஒரே லவ்ஸ் தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் லவ் வந்தா இந்த உலகம் அதை கண்டு அதிசயிக்கும். ஆஹா என் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, என்னென்ன லவ், அடியே அழகே, இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஒரே லவ் தான், கூடல் தான், ஊடல் தான், பிரிவு தான், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 7 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்கிறார். உலகத்திலே இந்த காதலின் கடவுள் சுக்கிரனை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த உலகம் இயங்கும் என்றால் உலகத்துல எந்த பிரச்சனையும் வராது. சார் 1500 ரூபாய் சம்பளம் சம்பாதிச்சேன், நிறைய பேர் கேட்கிறேன். தம்பி வினோத்தை கூட கேட்கிறேன், எல்லாரையும் கேட்கிறேன். நினைவனுக்கு பதில் சொல்லுங்க. 3000 ரூபாய் சம்பாதிச்சும் போது மிஷின் தான் ஓட்டிட்டு இருந்தீங்க, நிம்மதியா இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க எதுக்கு ஓடுறீங்கன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கீங்க. உலகத்துல சின்ன வாழ்க்கை தான் சந்தோஷம். இது எத்தனை பேருக்கு புரியுது? 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் சின்ன அழகான ஒரு சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே அழகா 7 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது வாழ்க்கையை ரொம்ப ரசிச்சு வாழணும். சார் இன்னைக்கு பிசினஸ் பண்ற அத்தனை பேர் எடுத்துங்க. நான் ஒரு பெரிய கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா இருந்தேன் சார், அதான் சார் இருந்தேன். அதை விட்டுட்டு நான் வந்து போட்டோகிராஃபி எடுக்க வந்துட்டேன் சார். போட்டோகிராஃபி இஸ் மை பேஷன் சார். எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க, மனசா திட்டு சொல்லுங்க. எனக்கு அலாரம் வாழ்க்கை ஆகாது, எனக்கு அலாரம் வாழ்க்கை ஆகாது, நான் வாழ்க்கையை விட்டு வயிறு வாங்க முடியாது, வருஷமெல்லாம் என் தலை கவிழ்ந்தே கிடக்க முடியாது, நான் வாழ்க்கையை வாழப்போகிறேன், இப்படிலாம் சொல்லி தானே நீங்க வந்தீங்க. ஆனா இன்னைக்கு பிசினஸ் உங்களை என்ன ஆக்கி விட்டுருச்சு பாத்தீங்களா? இதுக்கு நீங்க வேலைக்கே போயிருக்கலாங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. 7 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது 12 கூடியவனாகவும் இருப்பதால் நியூ எக்ஸ்போசர்ஸ்னால நிறைய லாபங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்க போறீங்க, புதிய முயற்சிகள் ஈடுபட போறீங்க. உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் புதிய கடை எல்லாம் ஓபன் பண்ணுவீங்க, ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. புதிய ஷாப்ஸ், புதிய தொழில் தொடங்குவீங்க. அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு நீங்களும் உங்க நண்பருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க. போன்றதெல்லாம் நடக்கும். உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் எந்த கவலையும் கிடையாது. ஏன் சொல்லுங்க? 2, 5 கூடிய குரு எப்பவுமே கூட இருக்கார். ஒரு குரு நினைத்தால் உலகத்தையே உருவாக்குவார். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? சனி நினைத்தால் தொழில் தருவார், ஆனால் குரு நினைத்தால் உலகத்தை உருவாக்கும். குருவை பாக்கெட்லேயே போட்டு சுத்துற ஆட்கள் நீங்களாம். அப்ப 8ஆம் வீட்டிலே உங்களுக்கு புதன் வக்கரமாகிறார். நிறைய சொத்து சேர்த்த போறீங்க. ஜூலை மாதம் நிறைய சொத்துக்களை தரும், முக்கியமா நகை வாங்கி தரும். ஏன்னா அந்த இடத்துல குரு இருக்கார். விருச்சிக ராசிக்காரர்கள் நகை வாங்கும் மாதம்.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டிலே சூரியன். அப்பா இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அப்பா இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்பாவோட விஷயத்துல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஜாக்கிரதையா இருங்க. விமர்சனங்கள் போன்றவை ஏற்பட வேண்டாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார். ராசிநாதன் 11ஆம் வீட்டு இருக்கும்போது புதிய தொழில் கத்துக்கணும், புதுசா மேல வரணும், இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த தொழில் இப்படி அழகா செய்யணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். ஒரு தொழில் டெவலப்மெண்ட்னா என்னன்னு நீங்க நினைச்சீங்க சொல்லுங்க? வாட் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் உங்க பிசினஸோட டெவலப்மெண்ட்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் பிசினஸ்க்கு நிறைய எக்ஸ்போசர்ஸ் பண்ணி நீங்க டெவலப் பண்றது பேர் தான் பிசினஸ் கிடையாது. நுண்ணறிவுங்கிறான். இதை ஸ்மார்ட்டா எப்படி பண்றதுங்கிற சிஸ்டம் நீங்க கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா, அதான் பிசினஸ் டெவலப்மெண்ட். உங்களுக்கு வேணுங்கிற ரெக்குயர்மெண்ட் அந்த பிசினஸ் வந்து எடுக்கணும். பிசினஸ்ங்கிறது ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி. உங்களுக்கு வேணுங்கிறத அதுல ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எடுக்கணும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை மாற்றணும், அந்த பிஸ்னஸ் தளத்தை மாற்றணும். இன்னோவேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே இடம், வேற எதுக்கும் இடம் கிடையாது. இன்னோவேஷன்ஸ் அதிகமாகும் சார் உலகத்தில். நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க இன்னோவேஷனை. இன்னோவேஷன் நம்ம ஒரு வார்த்தை தான் உலகத்தில் பல விஷயங்களுக்கு உந்து சக்தி. இன்னோவேஷன் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது. நடந்து கொண்டிருந்த நம்ம மிதிவண்டிக்கு தள்ளியது இன்னோவேஷன் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் யாரெல்லாம் படிக்கட்டில் நடந்து போறீங்களோ லிப்ட்ல போறீங்க. உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஃபோக்கஸும் உங்களுடைய நாலேஜும் உங்களை எங்கெங்கயோ கூட்டு போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் சிறந்து விளங்குவீர்கள். ஜூலை மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 4 கிரகங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு விஷயமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அது என்னமோ தெரியலைங்க, இந்த வருஷம் ஃபுல்லாவே இப்படியே தான் இருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஒருபாடு ஜூன் வரைக்கும் போச்சு. இந்த வருஷமே முடிய போகுது. எப்பா நீங்க பயிற்சி ஒன்னும் முடிக்கலையா, ஹாப்பி நியூ இயர் வரப்போகுதுப்பான்னு சொல்ல போறாங்க நம்ம சேனல்லயே. ஒரு 2 மாசம் கழிச்சு ஹாப்பி நியூ இயர் பதிவு போட போறோம். ஆகஸ்ட், செப்டம்பர் அவ்வளவுதான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சு போச்சு இல்லையா? அவ்வகையில இந்த மாசம் ஜூன் மாசம் ஜூன் 18ஆம் தேதி திரும்ப ஞாபகப்படுத்துறேன், சுக்கிர பகவான் ரிஷபத்திற்கு செல்லுகிறார். ஜூலை மாதத்திலே 17ஆம் தேதி சூரிய பகவான் எங்க வரார்? கடகத்துக்கு வருகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அதே மாதிரி அங்கிருந்த புத பகவான் 17ஆம் தேதி ரிவர்ஸ் ஆகி வக்கரமாயி 3-6 குடையவன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்தில் அதுல மிதுனத்திற்கு சென்று விடுகிறார். செவ்வாய் பகவான் கன்னிக்கு சென்று விடுகிறார். நல்ல வேலைக்கு செவ்வாய் கன்னிக்கு போனார். செவ்வாய் சிம்மத்தில இருந்து தான் விபத்து போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். புதன் வக்கரம் பெறும் பொழுது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புதிய புதிய யுக்திகள் எல்லாம் உருவாகும். அடுத்த கொரோனா வரப்போதெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரியான அதெல்லாம் வராம தடுக்கிறது, இந்த புதன் வந்து வக்கரமாக பெறும்பொழுது அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கான வழிகள்லாம் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது 2 குடைவனாக 7 குடைவனாக ஆட்சி பெறும்போது உலக மக்களிடையே காதல் பெருக்கெடுத்து ஓடும். எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, மனிதர்களை மனிதர்கள் விரும்புவார்கள். இதான் நடக்கும். அடுத்ததாக நான் உங்களுக்கு வந்து கேது பகவான் ராகு கேது சம்பந்தத்தோடு இது அத்தனையும் சேர்ந்து நடக்கும். ஒரு பரவல் மாதிரி அமைஞ்சிருச்சு பாருங்களேன். இப்போ கும்பத்துல ராகு, மீனத்துல சனி, மேஷம் விட்டுட்டு ரிஷபத்துல சுக்கிரன், அடுத்து மிதுனத்துல சூரியனும் அது குருவும் புதனும் குருவும், அடுத்து கடகத்துல உங்களுக்கு வந்து சூரியன், சிம்மம் முடிச்சு கன்னியில செவ்வா, அப்படி வரிசையா சிம்மத்துல கேது, வரிசையா ஒரு பரவல் மாதிரி அமைஞ்சிக்கிச்சு எல்லாமே. நன்றாக பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு வந்து ராகு கும்பத்திலையும் கும்ப ராகுவும், அதே மாதிரி செவ்வா வந்து கண்ணிலையும் இருந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா கிரகங்களையும். சோ இந்த 4 கிரக பயிற்சி நிறைய பேர் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகிறது. அப்ராப்ரேட்டரா ஒரு ராசிக்கு உரிய குணங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசிநாதன் எப்படி இருக்காரு, உங்க ராசிநாதன் எங்க போய் லாக் ஆனாரு என்பதை பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள் எல்லாம் அமைகிறது. பொதுவாகவே இந்த 4 கிரக பயிற்சிங்கிறது உலகிற்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால், அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து சனியும் இவருமாக செவ்வாயுமாக சேர்ந்து சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் இந்த ஒரு ஜூலை மாதம் என்பது ஒரு ஆவரேஜா மார்க் போடுறதா இருந்தா மிஞ்சி போனா ஒரு 45 மார்க்ல இருந்து 50 மார்க் போடலாம். ஏன்னா இத்தனை கிரக பயிற்சிகள் நடக்கும்போது திடீர்னு இடிதான், திடீர்னு மழை பெய்யுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே அதிர்ச்சிகரமா இருக்க போகுது. இந்த மாதம் ஃபுல்லா நல்லாதானே இருந்தான், அது செவ்வாய் கடகத்துல இருந்த போது
இன்னிலிருந்து நல்லா இல்லை. இப்ப செவ்வாய் சிம்மத்துக்கு போன போது பிஃபோர் ஆஃப்டர் போட்டே ஓட்டுவாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே. அதனால இந்த மாத பலன்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்குரிய சரியான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். சுக்கிரன் வீக்கா இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போங்க. செவ்வாய் வீக்கா இருக்கிறவங்க உங்களுக்கு முருகப்பெருமான போங்க. சூரியன் வீக்கா இருக்கிறவங்க ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேளுங்க. புதன் வீக்கா இருக்கிறவங்க திருவெண்காடு போங்க. உங்க பரிகாரங்கள் படிங்க. கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட், ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளலாம். வாரம் வருகிறேன். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி மகா ரூபகலம் விஷ்ணுமாயா சுவாமிக்கு மகா ரூபகலம் வருகின்ற ஜூன் 25ஆம் தேதி சென்னை போரூரில் நடக்கவிருக்கிறது. சுவாமி துள்ளி ஆடி வந்து அருள்வாக்கு கூறுவார். இந்த ரூபகலத்திலே அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.